அமலாக்கத்துறையின் வழக்கை ரத்து செய்ய கோரி முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் விடுவிக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரணைக்கு பட்டியலிட்டது. இந்த வழக்கு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பித்த பிறகு மீண்டும் விசாரிக்க முடியாது என்று ஜாஃபர் சேட் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதுபோன்ற நடவடிக்கையால் வழக்கு தொடர்ந்தவரின் நிலை என்ன என்றும் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை என்னவாகும் என்றும் அவர் வினவினார். மீண்டும் விசாரித்தால் இருதரப்புக்கும் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இணையதள பதிவுகளில் உத்தரவு விவரம் நீக்கப்பட்டு தில்லுமுள்ளு நடந்துள்ளது குறித்து விசாரிக்க மெமோ தாக்கல் செய்திருப்பதால் வழக்கை வேறு நீதிபதிகள் அமர்வு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று பொறுப்பு தலைமை நீதிபதியிடம் முறையிட்டனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஒரு உத்தரவை திரும்பப் பெறுவதற்கான அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லையா என்று வினவினர். உத்தரவில் கையெழுத்திடவில்லை, திருப்தி இல்லை என்றால் அந்த வழக்கை தன்னிச்சையாக மீண்டும் விசாரிக்க நீதிபதிகளுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் குறிப்பிட்டனர். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் இறுதி வாதம் முடிந்துவிட்டதாக கூறுவது தவறு என்றும் தொழில்நுட்ப காரணங்களால் ஜாஃபர் சேட் மீதான மூல வழக்கு ரத்து செய்யப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ரத்து செய்யப்படவில்லை என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதத்தை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.